அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நாங்களும் நல்லா நம்புகிறேன். இப்போ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வாழைக்காய் பொரியல். வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாழைக்காய் பொரியல் ரொம்ப ஜம்மாக ரெடியாக இருக்குது, சூப்பராக ரெடியாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா குழம்புக்குமே சாப்பிட்றதுக்கு, சைடிஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வந்துடாமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை அப்படின்னா ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க, லைக் பண்ணாமல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இந்த வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், வாழைக்காய் நறுக்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வாழைக்காய் பொரியல். வாழைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு இதுக்கு தேவையானது வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு ஒரு சட்டி வச்சுருக்கேன். அந்த சட்டி இப்போ காஞ்சிக்கிட்டுருக்கு. இப்போ சட்டி காஞ்சோன்னே அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெயில் அரை ஸ்பூன் கடுகும், அரை ஸ்பூன் உளுந்தும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரியட்டும். கடுகு உளுந்து நல்லா பொரியணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த வாழைக்காய் பொரியல் எல்லா விதமான சாப்பாடுக்குமே சைடிஷாக சாப்பிட்லாம். இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்தாச்சு. வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லா விதமான குழம்புக்குமே சைடிஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் இதில் நல்லா வதங்கிட்டு இதில் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் நறுக்கி வச்சுருக்க வாழைக்காயை நம்ம சேர்த்துக்கலாம். வாழைக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வாழைக்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவை நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது சேர்த்து வேகட்டும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிட்டு இந்த வாழைக்காய் நல்லா வதங்கிட்டு பாருங்கள். இப்போ இதை சிம்மில் வச்சு தான் நான் வேக வைக்கிறேன். இது சிம்மில் தான் இருக்கும் வாழைக்காய். இப்போ இது நல்லா வேகட்டும். பாருங்கள், வாழைக்காய் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு, வேகட்டும். இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் இது சேர்க்க விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா வேண்டாம். மஞ்சள்தூள் சேர்த்தா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலே சாப்பிட தோணும். சாப்பிடவும் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் வாழைக்காய் வறுவல் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த வாழைக்காய் 70% வெந்துடுச்சு. நம்ம வந்து வேகட்டும். இப்போ இது வேகட்டும். இப்போ இந்த வாழைக்காய் பொரியல் வந்து ரொம்ப நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, ஜம்முன்னு. இப்போ இதில் வந்து நம்ம மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகு ஜீரகமும் சேர்த்து அரைச்ச தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது சேர்க்கையில் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வாழைக்காய் வறுவல். இப்போ
சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ பாருங்கள் இந்த வாழைக்காய் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ மிளகுலாம் சேர்த்து ரொம்ப ஜம்முன்னு இருக்குது. இப்போ இதில் நம்ம தேவைக்கு அளவு சேர்த்துக்கலாம். தேங்காய் உங்களுக்கு தேவை பிடிச்சிருந்தா தேங்காய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேணால் விட்டுடலாம். தேங்காய் சேர்த்தா அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஆனால் அடுப்பை அமர்த்திடணும். அடுப்பை அமர்த்திட்டு தேங்காய் சேர்த்துக்கலாம். அந்த தேங்காய் பூ சேர்த்தோம்னா அதில் அதோடு சாப்பிடும்போது இந்த வாழைக்காய் பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சூட்லேயே அந்த தேங்காய் வதங்கிடும். நாங்கள் இப்போ எல்லாம் பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் மாற்றியாச்சு. வாங்க இப்போ பாருங்கள், ஜம்முன்னு வாழைக்காய் வறுவல் சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. அம்புட்டு ருசியாக இருக்கும். எல்லா குழம்புக்கும் சைடிஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் நமக்கு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.